புக்கில் படித்த விஷயத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் நமக்கு துணை யார் அப்படின்னா, லைஃப் லாங்காக நம்ம கூட துணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா நம்ம ஹெல்த்து அப்படின்னு போட்டுருச்சு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லோரும் வந்து ஐடியில் வேலை பார்க்குறோம், பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து ஹெல்த்தை வந்து கவனிக்கிறதில்ல, ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடுது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது. இப்போ கொரோனாவே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய பேர் வந்து கண்டதி சாப்பிட்டு அவங்க என்ன மாதிரி ஆனாங்க, அவங்க வந்து லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு தெரியும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு நியூட்ரிஷனான நல்ல உணவு, விட்டமின் உள்ள உணவு சாப்பிட்றவங்க வந்து ஹெல்த்தியாக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அந்த விஷயம் இன்றைக்கி கூட நான் கேள்விப்பட்ட விஷயம். ஒருத்தங்களுக்கு வந்து ஆப்ரேஷன், ஹெல்த் இஷ்யூஸ் தான். என்ன ஆப்ரேஷன்னா 80 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. 80 லட்சன்றது சாதாரண விஷயமா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4-5 ஆஸ்பத்திரி பார்க்கும்போது ஒரு 50 lakhs 50 லட்சம் அப்படின்னு இருக்கு. அந்த 50 லட்சம் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்? வேர்ல்டு ஹெல்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹெல்த்தை வந்து ரெகுலராக மார்னிங் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சத்தான உணவு, விட்டமின் இருக்கிற உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுமாதிரி நான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஏதாவது காப்பி பண்ணிட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி இல்லை. நான் ரியலாக வந்து நான் அனுபவிச்சுட்டு பேசுகிறேன். இந்த சாப்பிட்றோம் இல்லையா, இது வந்து விட்டமின் உள்ளது. என்னென்ன விட்டமின் ஏ இருக்குது, B1, B2, B3, B6, B9, B12, விட்டமின் இ, சி, இது எல்லாமே இருக்குது. இந்த மார்னிங் ஃபுட்டு இந்த அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஹோல் டே நல்ல எனர்ஜியாக இருக்குது, பாடி ஃப்ரீயாக இருக்குது, நல்லா திங்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக திங்க் பண்ணுறோம். ஹெல்த் இஷ்யூஸே இல்லை, ஹாஸ்பிட்டல் விசிட்டே இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 10 years ஆஸ்பத்திரி விசிட் இல்லை. அதாவது ஆஸ்பத்திரியே போக மாட்டோமா அப்படின்னு கிடையாது. ஒரு சீசனில் மழை பெய்யுது, சளி பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். மேஜராக ரெகுலர் ஹாஸ்பிட்டல் விசிட்டு மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இல்லை. அது மாதிரி நம்ம வந்து என்னன்னா தேடி பிடிச்சி மார்னிங் ஃபுட்டை வந்து நம்ம என்ன உடம்புக்கு தேவையோ அதை சாப்பிடணும். உடம்புக்கு தேவையான சாப்பிடணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை தேடி பிடிச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான செஷன் வந்து ஈவினிங் 7 to 8 மணி வரைக்கும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆகணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம்.